ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அப்போ 100 ஆப்ரேஷன் நடந்தால் 100 சேஃபாக நடக்கணும். அதாவது சர்ஜனுக்கு வந்து அது எத்தனையாவது ஆப்ரேஷனாக இருந்தால் பேஷண்ட்டுக்கு முதல் ஆப்ரேஷன் ஒரே ஆப்ரேஷன் தான். அதுக்கு நாங்கள் எவ்வளோ கேர் எடுக்கிறோன்ற விஷயம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது, நிறைய ரிலேட்டிவ்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் அப்படி கேர் எடுத்து அது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் ஆக்சுவலி அனஸ்தீசியா டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஊசி கொடுப்போம், கொடுத்து அவங்களுக்கு ஒன்றும் நினைவு இல்லாமல் போயிடும். அது என்ன, பட் அது ஆப்ரேஷன் பண்ண உடனே எங்களுக்கு முழிப்பு வந்துடும். அப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் ஒரு ரிகவரி ரூம்ன்றது ஆப்ரேஷன். நம்ம ஒரு சேஃப் ஆப்ரேஷனை பற்றினா நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்ங்க. டாக்டர் பேசுவாங்களா? பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு 6.5 months முன்னாடி ஜாண்டிஸ் வந்தது. அப்புறம் லிவர் அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா இப்போ எவ்ரி மந்த் டெஸ்ட் பண்ணாங்க, இப்போ நார்மலாக இருக்குதுன்னாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, டாய்லெட் போனால் மார்னிங்கில் 3-4 டைம்ஸ் லூஸ் மோஷன் மாதிரி போகுதுங்க, சாலிடாக இல்லை. உப்பு கம்மி பண்ணுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்படின்னாங்க. அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குங்க. இங்கே வேற ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க வந்து நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிடுங்க, யார் சொன்னது, அப்போதானே உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கு, வாக் பண்ண முடியும் அப்படின்னாரு. பட் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டருங்க நான்வெஜ் வேணாம், வெஜிடேரியன்ல இருங்கன்றாங்க. ஆமாம், இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்க. இப்போ இந்த டெய்லி லூஸ் மோஷன் மாதிரி போகுது, சம்டைம்ஸ் பிளாக்காக போகுது. இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அதாவது உங்களுக்கு லிவர் பிரச்சனைனால உப்பு குறைக்கணும் சொன்னதில் அப்போ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, உங்களை லிவர் வந்து சிரோசிஸ்ன்ற ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம். அது இல்லாமல் இது வந்து அது 2 காரணம். ஒன்று ஆல்கஹால்னால இருக்கலாம், இல்லை 2வது வைரல் ஹெப்படைட்டிஸ் பி சி வைரஸ்னால இருக்கலாம். அது என்ன காரணம் எனக்கு தெரியாது. பட் அதே நேரத்தில் லிவர் டேமேஜ் வந்து ஜாண்டிஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் லிவர் டேமேஜ் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஜாண்டிஸ் இல்லாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி பொசிஷனில், அதாவது மலச்சிக்கல் இருந்தால் தான் பிரச்சனை அதிகம். லூஸ் மோஷனால் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. யாராவது லிவர் ப்ராப்ளத்தில் கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா, அதாவது மைண்டு ரொம்ப டல்லாக இருந்து மைல்டு என்கெஃபலோபதி என்ற போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி லூஸ் மோஷன் போகிறதுக்குன்னே ஒரு மருந்து கொடுப்பாங்க, இந்த டியூஃபலாக் இல்லை லிவோலுக் அப்படியே தான் கொடுப்பாங்க. நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது பற்றியா, நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நாங்கள் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து லிவர் டிசீஸில் அவாய்ட் பண்ணால் நல்லது. அதாவது உங்களுக்கு இந்த ரெட் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபிஷ் இல்லை இந்த சிக்கன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அதிகபட்சம் வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லது. பட் பிளாக் மோஷன் போகிறதுன்றது நார்மல் கிடையாது. பிளாக் மோஷன் போகிறதுனா அதான் இந்த இடத்துல ப்ளீடிங் ஆகுது, அதாவது உணவு குழாயிலேருந்தோ இல்லை இறப்பையிலேருந்தோ. அது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்த்துட்டேன்னா, பிளாக் மோஷன் போகுதுன்னா நீங்கள் ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டி வரும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்க. லிவர் எனக்கு கொஞ்சம் வீங்கிட்டு இருக்குன்னாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷமா வந்து மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தது. சொல்லுங்க. ஹலோ. அது ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் நியூட்ரஸ் வீங்கி இருந்துச்சு, அப்புறம் லிவர் வீங்கி இருந்துச்சு. நியூட்ரஸ் வந்து சரி பண்றதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. லிவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் போய் பார்த்தேன், அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஆனா இது ஒரு டைம் கால் வீங்கிடுது, வயிறு கூட எப்பவும் தொப்பை போட்ட மாதிரியே இருக்கு. அதுதான் சந்தேகம் கேட்கலான்னு. லிவர் வீக்கானா என்ன காரணம்னு சொன்னாங்க? அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க, காரணம் எதுவும் சொல்லுங்க. ஆனால் அது நாங்கள் பார்க்காம என்னன்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் லிவர் வீங்கி இருக்குன்னா ஒன்று வந்து இந்த லிவரில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா இப்போது நீங்கள் ஆல்கஹாலோ இல்லை பி வைரஸோ ஆல்கஹால் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. இந்த வைரல் டிசீஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது, சி வைரஸ் பி வைரஸ்ன்றது. லிவர் எதனால வீங்க இருக்குன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது காரணம் இல்லாமல் லிவர் வீங்காது, எதுக்கும் எல்லாம் ஒரு காரணம் இருக்கும். காரணம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள் சொல்ல முடியும். கண்டிப்பாக நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேடம், கேளுங்க. டாக்டர் சார். சொல்லுங்க சார். மாமாவுக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புரண்டுட்டு இருந்தாரு சார்.
சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்க அவங்க வந்துட்டு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்து அட்மிட் பண்ணதுனால அவங்க வந்துட்டு அதாவது இதயத்தில் வீக்கம் இருக்கும், அதனால இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கும் சரின்ட்டு ஒரு 2 நாள் பெட்டில் வச்சுருந்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆஞ்சியோகிராஃப் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம் சார். சரின்னு பார்த்தோம் சார், அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது இதயத்துல இருந்து உணவு குழாயில இருந்து நேர் இதயம் வரைக்குமே ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார். இன்னமும் அதே மாதிரி இருக்குங்க சார். அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் சார். அவங்க வந்துட்டு ப்ரெஷர்னால தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க சார். அதுல கூட ஒரு வாரத்துக்கு எடுத்து பார்த்தோம் சார். ப்ரெஷரும் நார்மல் சார். மற்றபடி அது என்ன இதுன்னு ஒன்றும் சரியா இது தெரியல சார். அதுக்கு என்ன சார் பண்ணுவோம்? அதாவது நான் கார்டியக் செஸ்ட் பெயின் ஒன்று இருக்குது. அதாவது சாத்தியில் பெயின் இருக்கும், பட் அது ஹார்ட்னால் இருக்காது. ஹார்ட்னால் இருக்காதுன்னு எப்படி முடியும்னு பொதுவாக யாருக்காவது செஸ்ட் பெயின் வந்து தான் நம்ம அந்த நெஞ்சுக்கு சம்மந்தப்பட்டது தானே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆன்ஜைனா இருக்கான்னு சொல்லிட்டு. நிறைய பேஷண்ட்ஸ் அப்படி தான் அந்த ஆன்ஜைனாக்கு அதாவது இசிஜி பண்ணி ட்ரெட்மில் பண்ணி எக்கோ பண்ணி அதுக்கப்புறம் ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா ஹார்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஹார்ட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம் தற்போதைக்கு. பட் அதே நேரத்தில் நான் கார்டியக் செஸ்ட் பெயின்ன்றது இந்த உணவு குழாய்க்குள்ளே ஆசிட் வரதுனால அதிகமாக இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு இறப்பைக்குள்ளேருந்து உணவு குழாய்க்கு ஆமலம் ரிஃப்ளக்ஸ் வந்தாக்கா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட இல்லை கிணத்துல ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி நெஞ்சு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம். ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்துட்டு பித்தப்பையிலையும் இல்லை கணையத்தில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறது. 2வது எண்டோஸ்கோப்பி செய்துட்டு உணவு குழாய் இல்லை இறப்பையில் ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்க்குறது. பட் அதே நேரத்தில் அந்த எசிடிட்டிக்கு மருந்துகள் யூஸ் பண்ணாக்கா இந்த வலி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். தொடர்புக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். என்னோட பேர் ஆனந்த்குமார். சொல்லுங்க ஆனந்த்குமார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள். டாக்டர் 3 months பிஃபோர் எனக்கு வந்து வயிறு பயங்கரமாக ஒரு மாதிரி உபசமாக இருந்தது. அப்புறம் வாமிட்டிங் பயங்கரமாக வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளட்டும் மிக்ஸ் ஆகி வந்தது. அப்புறம் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து பயாப்சி எண்டோஸ்கோபி பண்ண சொன்னாங்க. சரி. அது எண்டோஸ்கோபி பண்ணிட்டு பயாப்சி பண்ணதுல வந்து கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்பம் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அப்புறம் உணவு குழாய் வந்து படுத்துக்கும் போது லைட்டாக ஏதோ ஆசிட் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. தொண்டை வந்து பயங்கரமாக வலிக்குது. முழுங்கும் போது ஏதோ மாற்றுற மாதிரி இருக்குது டாக்டர். அதுக்கு என்ன டாக்டர் பண்ணுங்க? உங்களுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது, என்னென்னு தெரியல. பட் இது வந்து எசிடிட்டி, அதாவது கேஸ்ட்ரிக்ன்றது இந்த க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது அதிகபட்சம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்னால, இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடியது. அது இல்லாமல் இன்னொரு கிருமி ஒன்று இருக்குது, பாக்டீரியா, ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு. அதனால கூட வரலாம். பட் ஹெலிகோபாக்டர் பைலோரி இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எண்டோஸ்கோப்பியில் பாப்ஸ் எடுத்து தெரியும். அந்த மாதிரி இல்லைன்னா அதை பற்றி கவலை இல்லை. பட் அப்படி இல்லைனாக்க நீங்கள் இந்த டயட்ரி ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது ரெகுலர் டயத்தில் சாப்பிட்றது, அதில் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், மென்டல் ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் பண்ணிவிட்டு கூட மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் சாப்பிட வேண்டி வரும். மீன்ஸ் நீண்ட நாள் சாப்பிடணும் கிடையாது. அப்படி செஞ்சாக்கா உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அது ரிலாக்ஸ் ஆகும். நன்றி சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் சர்ஜரி பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போது சர்ஜரிக்கு போகக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்துட்டு என்னென்னலாம் நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அந்த இடத்துல அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா டாக்டர்? அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே மயக்கம் கொடுத்த பிறகு என்ன நடக்குதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சில இப்போது அதிகமாக நாங்கள் வந்து இப்போது நிறைய சர்ஜரி வந்து நாங்கள் மைக்ரோ சர்ஜரியாக தான் பண்ணுவோம், லேப்ரோஸ்கோப் மூலமாக பண்ணுவோம். அது நாங்கள் வீடியோ எடுப்போம். அதெல்லாம் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம். பொதுவாக நாங்கள் பேஷண்ட்ஸ் கொடுக்குறது கிடையாது, அங்கே இன்சிஸ்ட் பண்ணி எங்களுக்கு வேணும் அந்த. ஏன்னா பிகாஸ் அந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி தான் கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் சர்ஜரி, அதாவது கட் பண்ணி பண்ணுறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஒரு சில ஃபோட்டோஸ் எடுப்போம். பட் அந்த ஒரு லீகாலிட்டி கிடையாது, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லை வீடியோ எடுக்கணும்னு அந்த ஒரு இது கிடையாது. இது சர்ஜரின்றது ஒரு ட்ரஸ்ட்டில் தான் நடக்குது, அதாவது நம்பிக்கையில் தான் நடக்கும். அதாவது இந்த டாக்டர் வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் இல்லை எனக்கு என்ன நடக்குதோ தெரியணும் அப்படி இப்படிலாம் அந்த கேட்குறது இது கிடையாது. அடுத்தது என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு சர்ஜரி பிளான் பண்ணுவோம். 90% வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரியே செய்வோம். பட் ஒரு 10% வந்து கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டி வரும். அதாவது வயிற்றுக்குள்ளே
எப்படி இருக்குன்றது அதை வச்சு பண்ண வேண்டி வரும். இதுக்கெல்லாம் நாங்கள் முதலே கன்சென்ட் எடுத்துப்போம். அதாவது நான் பேஷண்ட் என்ன கன்சென்ட் எடுப்போம் அவங்ககிட்ட, நான் டாக்டர் எது கரெக்டோ எனக்கு அது செய்வார், நான் எதுக்கும் சம்மதம் ஓகே அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பேருக்கு சொல்லுவோம், இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்குன்னு. அது அவங்க ரிலேஷன்ஸ்கிட்டையும் சொல்லுவோம். அதே நேரத்தில் நாங்கள் சப்போஸ் சர்ஜரி நல்லபடியாக நடந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம், எல்லாம் நல்லபடியாக நடந்து பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது கூட சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, அது நாங்கள் இப்படி மேனேஜ் பண்ணோம், இவங்க வந்து ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸு கொஞ்சம் டிலே ஆகலாம், இப்படி ஒரு சிலருக்கு வந்து 2வது ஆப்ரேஷன் தேவைப்படலாம், இப்படியெல்லாம் அதிக நாள் ஐசியூவில் வைக்க வேண்டிய அவசியம் வரும். இல்லைன்னா நாங்கள் இன்னும் வயிறு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல, திருப்பி நாளைக்கு திருப்பி இன்னொரு வாட்டி எடுத்து பார்ப்போன்ற அதெல்லாம் நிறைய அது வந்து டீட்டெயில்டாக ஆப்ரேஷன் முன்னாடியே பேசிடுவோம். ஒரு சில வாட்டி அப்படி பேசலைன்னா நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் அதாவது நடக்கக்கூடியது. கண்டிப்பாக டாக்டர். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சேஃப் சர்ஜரி பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷண்ட் அவங்களோட ஆப்ரேஷனை பற்றிலாம் என்ன தெரிஞ்சுக்க முடியுன்றதை பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸில் வச்சுட்டு இருப்பீங்க, என்னென்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க டாக்டர்? இது ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னா, நிறைய பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்கள் பேஷண்ட்டு காலை 8 மணிக்கே தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க, இன்னும் 1 மணி ஆகுது, என்ன செய்தி என்ன நடக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு. ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்குள்ளே ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்கும். என்னென்னா ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஹோல்டப்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆப்ரேஷன் முன்னாடி ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. அதில் முதுகில் ஊசி கொடுக்கறது, அதில் ஒரு சில இதெல்லாம் ஒரு சில வாட்டி அதுக்கு முந்தின நடந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் இந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒரு பேஷண்ட் வந்து இப்போ எக்ஸாக்டாக ஆப்ரேஷன் 8லேருந்து 9 8லேருந்து 9 பண்ண முடியாது. அந்த டிலே ஏதாவது முக்கியமாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது இப்படி இருக்குன்னு. பட் நிறைய பேஷண்ட்ஸ் என்னென்னா காலையில் கொண்டு போயிட்டாங்க இன்னும் வரலன்றது அந்த கவலை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லது. 2வது, இந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே எல்லாம் பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் எதிர்பார்க்குதுன்னா அந்த சீஃப் சர்ஜன் வந்து பேசுவார் நம்மக்கிட்ட அப்படின்னு. அதாவது முக்கியமான சர்ஜன் வந்து என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு. ஆக்சுவலி நிறைய வாட்டி சீஃப் சர்ஜன் பேசுகிறதுக்கு நான் இருக்கேன், ஒரு ஆப்ரேஷனில் இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த தியேட்டரில் இன்னொரு ஆப்ரேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இதை முடித்த உடனே அப்படியே அடுத்த தியேட்டருக்கு போயிடுவேன். அடுத்த தியேட்டரில் ஆப்ரேஷன் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். பட் இந்த பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்னை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க நினைப்பாங்க என்னென்னா இந்த டாக்டர் வந்து பேசவே இல்லையான்னு. அப்போது வந்து என்னென்னா எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் பேசுவாங்க கண்டிப்பாக. அவங்களும் சீனியர் டாக்டர்ஸ் தான். அவங்க என்னென்ன அந்த ஸ்பெசிமன் நிறைய பேர் நீங்கள் என்ன வயதுலேருந்து எடுத்தீங்க அது எங்களுக்கு காட்டவே இல்லையே அப்படின்னு ஒரு அதனால் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த காட்டக்கூடிய ஒரு ஸ்பெசிமன் வந்து கொண்டு வந்து இதுதான் இந்த உறுப்பு தான் எடுத்திருக்கோம், இதுதான் டியூமர், இதுதான் கட்டி, இதுதான் கல் அப்படின்னு காட்டுவோம். அது கண்டிப்பாக செய்கிறது உண்டு. அது கண்டிப்பாக நான் தான் செய்யணும் இல்லை சீஃப் சர்ஜன் தான் செய்யணுன்றது எல்லா வாட்டியும் நடக்கிறது இல்லை. அதுவும் பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ரிகவரி ரூம் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு 24 to 48 hours வச்சுருப்பாங்க பேஷண்ட்ஸு. அது வந்து அனஸ்தீசிஸ்ட் கண்காணிப்பில் இருப்போம். அது சிஸ்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சிஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. இதுனா இமீடியட் ஆப்ரேஷன் பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் டைம். அதாவது ஒரு சில ஆப்ரேஷன் எஸ்பெஷலி எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து 24 to 48 hours ரொம்ப கிரிட்டிக்கல் டைம் இருக்கும். ஒரு சில மேஜர் ஆப்ரேஷன் வந்து ப்ளீடிங் மாதிரி ஆகலாம், மூச்சு கஷ்டம் வரலாம், ஏதாவது ஏற்கனவே ஏதோ ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஏன் தியேட்டருக்கு கிட்டக்க இருக்குன்னா சப்போஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறதோ இல்லை அந்த இடத்துலையே ஏதாவது கொஞ்சம் மேஜராக ஏதாவது பண்ணுறதுக்கு அது வச்சுருப்போம். அதுவும் சொல்லுவோம் நாங்கள் பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நாங்கள் இந்த மாதிரி அதாவது ஆப்ரேஷன் முன்னாடியே சொல்கிறது, ஒரு சில வாட்டி ஆப்ரேஷன் பிறகும் சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி நாங்கள் ரிகவரியில் வச்சுருப்போம், கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லிட்டு. பேஷண்ட்ஸ் என்ன ரிலேட்டிவ்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னா நாங்கள் உடனே பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு.
நிறைய வாட்டி அவங்களுக்கு உடனே பார்க்குறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஏன்னா அது ரொம்ப ஸ்டெரைல் ஏரியானா. பட் நான் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆஸ் அண்ட் ஒன் சிச்சுவேஷன் இஸ் ஆல்ரைட் நாங்கள் கொண்டு வந்து காட்டுவோம். இல்லை அவர் கண்ணு திறக்கவே இல்லை, பேஷண்ட் பேசவே இல்லை அப்படி கூட பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்குறதுண்டு. ஒரு சில வாட்டி நாங்கள் வந்து மைக்கம் கொடுத்து மைக்கம் வந்து இது பண்ண மாட்டோம், ரிவர்ஸ் பண்ண மாட்டோம். அது மூக்கில் அந்த டியூப் இருக்கு இல்லைங்களா. ஆனால் ஒரு ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பிறகு பேஷண்ட் வந்து ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் மூச்சு எடுக்காமல் இருந்து அந்த மெஷின் சப்போர்ட்டில் இருக்க வேண்டிய அவசியம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் இப்படி இதான் வச்சுருப்போன்னு. பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப பயப்படக்கூடாது. அதாவது அவர் கண்ணு திறக்கவே இல்லை ஆப்ரேஷன் பிறகுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் அதிகம் பெரிய ஆப்ரேஷனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரிகவரியில் கண்டினியூஸாக டாக்டர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக டாக்டர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் எங்கள் சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் பார்த்துட்டே இருப்போம். அது நாங்கள் அடுத்த நாள் காலை ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த பேஷண்ட் பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் கண்டிஷன் கொஞ்சம் பரவாயில்ல, அதாவது அவருக்கு ஐசியூ தேவையில்லை, அதாவது அந்த அவர் ரூமுக்கே போயிடலாம். ரூமுக்கு போயிட்டால் பிரச்சனை 2 பிரச்சனை. ஒன்று வந்து 24 மணி நேரம் சிஸ்டர் இருக்க மாட்டாங்க, ஏதோ கூப்பிடணும், ஏன்னா அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியது. 2வது டாக்டரே இருக்க மாட்டாங்க, டாக்டர் கூப்பிடணும் கண்டினியூஸாக. அப்போ மானிட்டர்ஸ் இருக்காது, அதாவது ஹார்ட் பீட் எப்படி போகுது இல்லை மூச்சு எப்படி போகுது நாங்கள் தேவையாக இருந்தால் தான் வச்சுருப்போம், இல்லை வச்சுருக்க மாட்டோம். முக்கியமாக என்னென்னா ரிலேட்டிவ்ஸ், அதாவது இப்போ பேஷண்ட் ஆப்ரேஷன் உடனே அந்த ரூம்குள்ளே போன உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு உடனே கொஞ்சம் கூப்பிட்டு சார் வலின்னு சொல்கிறாரு, சார் அதுன்னு சொல்கிறாங்க, இதுன்னு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா பேஷண்ட் ஆப்ரேஷன் பிறகு நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. அதனால் நாங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கே கொஞ்ச நாள் நாங்கள் ரிகவரியிலே வச்சுக்கிறது உண்டு. பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரிகவரியில் ரூமுக்கு வந்தோன்னா நிறைய பேர் படக்கூடாது, கொஞ்சம் பெயின் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிவு எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு. நாங்கள் வந்து சேஃப்டி பார்த்து தான் நாங்கள் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். வார்டுலேயும் நாங்கள் 4 நாள் 5 நாள் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது, பேஷண்ட் வந்து வாய் வழியாக சாப்பிட்றாங்க, அவங்களால நடக்க முடியுது, டாய்லெட் போக முடியுது. அப்புறம் அவங்க வந்து பேஷண்ட்டு கேட்போனீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ நான் ஃபிட்டாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும் அப்படிம்போது தான் நாங்கள் அனுப்புறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பிறகு கூட நாங்கள் கண்டினியூஸ் கேர் எடுத்து ஒரு பேஷண்ட்டையும் இப்போது 4-5 டாக்டர் எங்கள் யூனிட்லேருந்தே பார்ப்பாங்க, அடுத்து கண்டினியூஸாக. ஏதாவது ஒரு சீரியஸ் விஷயம்னா கண்டிப்பாக சீஃப் தெரிஞ்சிட்டே இருக்கும். உடனே எல்லா நேரத்திலும் பேஷண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த சீஃப் டாக்டர் வந்து காலையில் ஒரு வாட்டி வரணும், மதியம் ஒரு வாட்டி வரணும், சாயங்காலம் ஒரு வாட்டி வரணும் எதிர்பார்ப்பாங்க. சாதாரண தான், எல்லா வாட்டியும் அப்படி வந்து பார்க்க முடியாது, ரொம்ப அவசரம் தான் பார்க்க முடியும். அது எல்லாமே அவங்களுக்கு நிறைய ஓபிடியில் பேஷண்ட்ஸ் பார்க்கணும், இல்லை மற்ற எது மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாமே இன்வால்வ் ஆகணும். அதே நேரத்தில் எல்லா பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்றது சீஃப் டாக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஐசியூ டாக்டர்ஸ், இந்த வார்ட் டாக்டர்ஸ் அதெல்லாம் கண்டினியூஸாக அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சேஃப்டிக்காக. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங். டாக்டர் பேசுங்களா? பேசுங்க சொல்லுங்கள். சார், எனக்கு வயிற்றுக்கு கீழே ஒரு சின்ன அது ஒரு பால் மாதிரி ஸ்காட்டத்துக்கு சுற்றி ஒரு சின்ன பால் மாதிரி இருந்தது சார். நாங்கள் ஒரு சர்ஜரி போய் பார்த்தோம். அவங்க வந்து ஆக்சுவலாக நான் சஸ்பெக்ட் பண்ணது வந்து ஹைட்ரோஃபில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனது. அவர் சொன்னாங்க அந்த மாதிரி இல்லை, அது ஹெர்னியா, அது உள்ள தள்ளனா போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண போகும்போது எனக்கு எதுவும் பெயின் அந்த மாதிரி எதுவும் ட்ரபிளும் கிடையாது. அது வந்து டாக்டர் சொன்னாங்க ஓப்பன் சர்ஜரி மாதிரி நீங்க பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. நான் இப்ப பேபிக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் மிசஸ் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் நான் தள்ளி வச்சிருக்கேன். பட் எனக்கு அந்த ட்ரபிள் கொடுக்கல. அது நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி பண்றது நல்லதா இல்லை லேப்ராஸ்கோபி மாதிரி பண்றது நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இப்போது நீங்கள் வந்து ஹைட்ரோசிலா ஹெர்னியான்றது இன்னும் கிளியர் ஆகலை. இப்போது ஹைட்ரோசில்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து கீழே விரல் சுற்றி வாட்டர் சேர்றது, அது பெரிய ஆப்ரேஷன் கிடையாது. ஹெர்னியான்றது ஒரு குடல் இறக்கம். அதுக்கு வந்து இப்போ நாங்கள் 90% ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் லேப்ரோஸ்கோப்பில் தான் செய்வோம். அதாவது வயிற்றில் சின்ன சின்ன ஹோல் செய்துட்டு மைக்ரோ சர்ஜரி. ஹெர்னியா சர்ஜரி வந்து வேர்ல்டு ஓவர் 90% ஆஃப் த டைம்ஸ் மைக்ரோ சர்ஜரி லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணுறது நல்லது. எதனாலன்னு கேட்குறீங்கன்னா, அது வந்து இப்போது இந்த சர்ஜரிலாம் நாங்கள் டே சர்ஜரியாக செய்வோம். டே சர்ஜரினா காலையில் வந்து அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மதியம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். வலி இருக்காது, வலி ரொம்ப குறைவாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வெளியே வந்து ஒரு மச்சம் இருக்காது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் இருக்காது. அதனால் உங்களுக்கு உடனே அதாவது ஒரு நாள் 2 நாள்லேயே நீங்கள் வேலைக்கு போகிறது ரிகவரி ரொம்ப குவிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெர்னியாவான்றது கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு லேப்ரோஸ்கோபிக் மூலிமா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது.
நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஒரு நாள் ஒரு ஆஃப்டர்நூன் வயிற்று வலி வந்ததுங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம், எம்பி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவர் வந்துட்டு பயிற்சி நோக்கும்போது சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது வாமிட் வருமா கேட்டாரு. வாமிட் வரும் போது ஆமாம் சார் இருக்கு அப்படின்னு. வயிறு வலிக்குது சார் அவ்வளோதான் அப்படின்னு. உடனே உங்களுக்கு அல்சர் அப்படின்னாங்க. உடனே ஒரு டேப்லெட் அவர் எழுதி கொடுத்தாருங்க. அப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிட்டேன். இந்த வயிற்று வலி, இந்த லூஸ் மோஷன் அந்த எந்த எஃபெக்டும் இல்லைங்க. இருந்தாலும் இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது அந்த வலி வந்துட்டு இருந்ததுங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ண வயிறு வந்துட்டுங்க. பட் வந்து அதுல வந்து திருச்சியில வந்து ரவின்னு ஒரு சார் இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்காருங்க, குழந்தை அல்சர் பார்க்கறதுக்குன்னு. அவர்கிட்ட கொண்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாருங்க. அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. இதெல்லாம் ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்கா சொன்னாருங்க. அடுத்து வந்து ஒரு 1 வீக் முடிச்சு வந்து வெறுவயத்துல வந்து எண்டோஸ்கோப் பண்ணிப்பாரு அப்படின்னாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க? என்ன ப்ராப்ளங்களா? ப்ராப்ளம் வந்து அல்சர் இருக்கா இல்லையான்னு கூட இல்லைங்க. இப்ப வந்து ஒண்ணுங்க மன அழுத்தம் இருக்குங்க. மன அழுத்தனால வரக்கூடிய சான்சஸ் இருக்குங்களா சார்? இந்த மன வருத்தம், மன அழுத்தம். ஆமாம், மன அழுத்தத்தினால அல்சர்னு வர. அது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து வயிற்றில் அல்சர் இருக்குது, புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு. பட் அல்சர் புண்ணுன்றது ரொம்ப ரேர். எண்டோஸ்கோப்பில் கூட அல்சர் புண்ணுன்றது இப்போல்லாம் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடியது. பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், ஏப்பம் வருது, அதெல்லாம் வந்து இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் தான், அறிகுறி தான். பட் அது வந்து அல்சர்ன்றது இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் ஆல்கஹால் அது இதுன்னு கம்பைன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மன அழுத்தம், இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அல்சர் சிம்டம்ஸ் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். அல்சர் இருக்கா இல்லையான்றது வந்து எண்டோஸ்கோபி மூலிமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட்டு நீங்கள் சொல்கிற ப்ராப்ளத்துக்கு 2-3 விஷயம். ஒன்று வந்து ஆல்கஹால் வந்து சாப்பிடாமல் இருக்குது. எந்த பொருள் சாப்பிட்டா பிரச்சனையோ அதை அவாய்ட் பண்ணணும், முக்கியமாக ஆல்கஹால். ரெண்டாவது, மன அழுத்தம் இருந்ததுன்னா அது குறைக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதாவது வேறு டாக்டர் பார்த்தோ இல்லை மற்ற மெடிடேஷனோ யோகாவோ பண்ண வேண்டியதாக இருக்கும். மூணாவது, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது வெயிட் குறைச்சிட்டு வாக்கிங் பண்ணி வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்டு கண்ட்ரோல்டாக தேவையில்லாத பொருட்கள் சாப்பிடாமல் இருந்தாக்க இது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். நன்றி சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கவிதா, பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சொல்லுங்கள் கவிதா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. எங்கள் ஹஸ்பண்ட்காக கேட்கணும். கேளுங்க. அவருக்கு வந்து வயிறு எரிச்சல் இருக்கு டாக்டர். சொல்லுங்கள். சரி. அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. ம் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இருக்கு. இப்போ எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தேன் டாக்டர். ம் அதில் வந்து கிரேட் பி ஈசோஃபேகிட்டிஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரி. அது என்னன்னு கொஞ்சம் தெரியணும் டாக்டர். அதான் ஈசோஃபேஜைட்டிஸ் கிரேட் 3 அப்படின்னாக்கா ஃபுட் பைப்புக்கும், அதாவது உணவு குழாய்க்கு இறப்பை ஸ்டமக் நடுவில் வால்வ் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அது மாதிரி வரக்கூடும். ஆசிட் ஆம்லம்ன்றது இறப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிக்விட். அது வந்து பை எனி சான்ஸ் உணவு குழாய்க்கு வந்ததுன்னா அது பாதிக்கும். பிகாஸ் உணவு குழாய்க்குள்ளே ஆம்லம் வந்ததுன்னா அது ஒரு ஃபாரின் பாடி மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். இது அந்த வால் லூஸாக இருந்துட்டு அடிக்கடி இந்த ரிஃப்ளெக்ஸ் வரதுனால அது ஆசிட் வந்து உணவு குழாயை பாதித்து ஈசோஃபேஜைட்டிஸ் காஸ் பண்ணும். பிற்காலத்தில் என்ன ஆகுனா அதில் ஒரு சின்ன அல்சர் மாதிரி வந்து பிளட் வாமிட்டிங் வருது, இல்லைன்னா வந்து உணவு குழாயை ரொம்ப சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஒன்று வந்து சப்போஸ் அவர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் வெயிட் குறைக்கணும். நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா நிறைய சாப்பாடு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். நிறைய நம்ம நாட்டிலலாம் நிறைய ஃபுல்லாக வயிறு ரொம்ப வரலையும் சாப்பிட்றது அது ரொம்ப தவறான விஷயம். ரொம்ப பாதி வயிறு தான் சாப்பிடணும். அடிக்கடி சாப்பிடலாம். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சின்ன ஸ்நாக் சாண்ட்விச் மாதிரி, அப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாக்கா வயிற்றுலேருந்து ஆசிட் வந்து உணவு கூட வரத்துக்கு வாய்ப்பு குறைவு. அதே நேரத்தில் சாப்பிட்ட பிறகு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் தூங்கணும், மதியம் சரி நைட் சரி. அப்போது என்ன ஆகுனா இறப்பை ஃபுல்லாக எம்டி ஆகிட்டு படுக்கும்போது வயிற்றில் ஒன்றும் இருக்காது முள்ளு மேலே நெஞ்சுக்குள்ளே வரத்துக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் சாப்பிட்டா பிரச்சனையோ நீங்கள் பார்க்கணும். அதாவது ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட், இந்த ஊறுகாய்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. அதே நேரத்தில் நல்லா தூங்கணும். ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் இல்லைன்னா கூட ப்ராப்ளம் வரும். அது மென்டல் டென்ஷன்
இல்லை ரொம்ப வரிஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம். இதெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிஃப்ளக்ஸ் இசோஃபேஜைட்டிஸ் தானாக சரியாயிடும். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், இன்னைக்கு ஆப்ரேஷன் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இதெல்லாம் நிறைய பேர் நேயர்கள்லாம் தெரியாது. நீங்கள் சொன்னது கண்டிப்பாகவே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். மீண்டும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.